ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் உப்புமா. இதை வந்துட்டு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு இந்த கப்புக்கு 1 கப் அளவு கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். கெட்டி அவல்ன்றனால ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். நீங்கள் நார்மலான தட்டை அவல் எடுத்தால் ஊற விட வேணாம். ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அதிலிருந்து டஸ்ட்டுலாம் வரும் பாருங்கள். அந்த நெல்லோட உமி அதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி சேர்க்கும் போது ரிமூவ் ஆகிடும். இப்போது அதில் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அப்போ அதோட தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நல்லா பொழுன்னு உதிராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலை ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த கடலை கூடயே வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வதக்கணுன்னா அந்த வெங்காயத்தோட ஈரம் பட்டு கடலை ஒரு மாதிரி பதப்பட்டு போயிடும். சவச்சவன்னு இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால விதையெல்லாம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நல்லா விதையோட 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். அதோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும், அந்தளவுக்கு வதக்குனா போதும். இப்போ அது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணி வடிய வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம். இப்போது அவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இந்த இலையோட ஃப்ளேவர் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டேஸ்ட் போதும்னா இப்படியே சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்தா இன்னும் நல்லா அந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது அந்த வேர்க்கடலையோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.